நமச்சிவாய். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம் அப்படின்னா, செங்காட்டு குடிமேய சிறு தொண்டர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் இல்லையா. அந்த செங்காட்டு குடியில் வாழ்ந்த நம்மளுடைய சிறு தொண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். செங்காட்டுக்குடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, காவிரி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய நாடு தான் காவிரி நாடு அப்படிம்பாங்க. இந்த நாட்டில் செங்காட்டுக்குடி அப்படிங்கிறத நம்ம திருச்செங்காட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது எந்த ஊர்லையும் கூட நம்ம பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு போட்டு சொல்கிறது நம்மளுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது இல்லையா. அதனால் செங்காட்டுக்குடியில் இவர் பிறந்து வளர்ந்து காரணத்தினால அதை பிற்காலத்தில் நம்ம திருச்செங்காட்டுக்குடி அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம். அந்த திருச்செங்காட்டுக்குடியில் இவர் எந்த குலத்தில் பிறந்தார் அப்படின்னா, மாமாத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தார். மாமாத்திரர் அப்படின்னா என்னன்னா, வைத்தியம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாத்திரைகள் கொடுக்குறாங்க இல்லையா, மாத்திரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இந்த மாமாத்திரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கிட்டத்தட்ட தொடர்புடைய ஒரு வார்த்தைகள் தான். அதாவது வைத்தியம் பண்ணக்கூடக்கூடியவங்க, மருத்துவ தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதாவது நிறைய மந்திரத்தினுடைய பலன்கள், அது மாதிரி எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாமாத்திரர் குலத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா, மருத்துவம் செய்கிறவங்க ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவாங்க. ஆன்மீகம் வழியாக சில வியாதிகளை குணப்படுத்தியவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாமாத்திரர் அப்படின்ற ஒரு குலத்தில் பிறந்தவர் தான் பரஞ்சோதியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இந்த மாமாத்திரர் குலத்தை மகாமாத்திரர்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இந்த உச்சரிப்பு மாறுபட்டும் இருக்கும். இந்த மாமாத்திரர் குலத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, இவர்கள் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவாங்க. அந்த மந்திரங்கள் சொல்லி அதனுடைய பலன்களை பெற்றுத்தருவதிலும் சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை கணிக்கக்கூடியதிலும் சிறந்து விளங்குவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினால அரசனே இவர்களை மதித்து ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, மாமாத்திரர் அந்த குலத்தில் இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்கள ஆலோசகராக தன் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. அவங்களையும் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் முடிவு எடுப்பாங்க அரசர்கள். அப்போ இவங்க எவ்வளோ பெரிய ஒரு பெருமையுடைய குலத்தில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த பரஞ்சோதியாருமே அரசன் கிட்ட சேனாதிபதியாக தான் இருந்தார். சேனாதிபதினா என்ன, இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய புத்தகங்களை படித்திருந்தார். அந்த காலத்திலேயே மருத்துவ சம்பந்தமான இருக்கக்கூடிய புத்தகங்கள், பெரும்பாலான புத்தகங்களை இவர் படித்திருந்தார். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டும் கிடையாது, அதை தாண்டி வடமொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்களையும் இவர் நிறைய படிச்சிருந்தார். அதனால இவருக்கு இயற்கையாகவே அந்த புத்தக ஞானமும் இருந்தது. இவர் குலத்தில் வந்த அந்த மந்திரத்தினால பெறக்கூடிய ஞானமும் இருந்தது. அதனால இவர் ஒரு பெரிய ஒரு வித்தகராக இருந்தார். அது மட்டும் கிடையாது, போர் தொழில் செய்வதிலும் இவர் சிறந்து விளங்கினார். எப்படின்னா, அந்த காலத்தில் இந்த குதிரை ஏறுறது, அப்புறம் இந்த யானை ஏற்றம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய கலைகளிலும் இவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். குதிரை ஏற்றம்லாம் பயங்கரமாக இவர் பண்ணுவார். யானை ஏற்றம்லாம் பயங்கரமாக பண்ணுவார். யானையை கட்டுப்படுத்தக்கூடிய வித்தையெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால் இவர் எந்த படையை தலைமை தாங்கி கூட்டு போவார்னா, யானை படையை தான் தலைமை தாங்கி கூட்டு போவார். எங்கே போனாலும் இவருடைய யானை படை ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. அங்கே போய் வெற்றி பெற்று தான் திரும்புவார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யானை படைக்கு தலைவனாக, சேனாதிபதியாக இவர் இருந்தார். அப்போ ஒரு ஊருக்கு போகிறாங்க. வாதாபி அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதுக்கு படையெடுத்து போகிறாங்க. அப்படி படையெடுத்து போகும் பொழுது இவர் யானை படை தெரியும். யானை படையே ஒரு யானை வந்தாலே ஊர்லாம் அழிஞ்சு போகும். யானை படையே அந்த ஊர் என்ன ஆகும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வீழ்த்தி இவர் அங்கேயும் வெற்றி பெற்று அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டு இங்கே அரசன்கிட்ட கொடுக்குறார். அரசனுக்கு ஒரே மகிழ்ச்சி. இவர் வெற்றி பெற்றுட்டு வந்துட்டார், நம்மளுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அரசவையில் பேசிகிட்டு இருக்காங்க.
அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, அவருக்கு என்ன, அவர் வந்து சிவனடியாராச்சே, சிவனடியாரை எதிர்த்து நின்று யாராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது இவருக்கு என்ன தோணுது, அரசருக்கு சிவனடியாரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஆயிருந்தாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, சிவனடியாரை நம்ம வந்து இவ்வளோ நாளா வந்து சேனாதிபதியாக வைத்து வேலை வாங்கி விட்டோமே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்ச்சி அரசனுக்கு வந்துடுது. அப்போ வந்து அரசன் வந்து என்ன சொல்றாரு, இல்லை சிவனடியாரை வந்து நான் வந்து இவ்வளோ நாளாக வேலை வாங்கிட்டு இருக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய பாவம், உங்களை போய் நான் வந்து நாட்டுக்கு படையெடுத்து போங்க, நீங்கள் படையை வந்து வழி நடத்திட்டு போங்க, அங்கே போய் போர் செய்யுங்க, அப்படி இப்படி நிறைய வந்து உங்களை வேலை வாங்கிட்டேனே, இது எவ்வளோ பெரிய பாவம், நீங்கள் சிவனடியாராக இருக்கீங்களே, உங்களை வந்து நான் இப்படி வேலை வாங்கியிருக்க கூடாதேன்னு அப்படின்னு ஒரே புலம்புறான். புலம்புனதுக்கு அப்புறமா இவர் சொல்ல, இதில் வந்து நீங்கள் புலம்புற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இது வந்து என்னுடைய வேலை, நான் செய்யக்கூடிய வேலை, அதனால நான் செஞ்சேன், இதில் வந்து நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது, இது என்னுடைய கடமையை தானே நான் செஞ்சுருக்கேன், இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, இருந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் ஆன வரைக்கும் ஆச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பெரிய ஒரு செல்வங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ நிறைய செல்வங்களை கொடுத்து இவரை வந்து இனிமேல் நீங்கள் வந்து படையெல்லாம் வழிநடத்தி போக வேணாம், அரச காரியங்கள்லாம் எதுவுமே நீங்கள் வந்து செய்ய வேணாம், நீங்கள் சிவனடியாராக இருக்கிறீங்க, நீங்கள் சிவ தொண்டு தான் செய்யணும், அதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து சிவ தொண்டு செய்யுங்க, அதுவே வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்படி சொன்னதுக்கப்புறமா இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த செல்வங்களை எல்லாம் வாங்கிட்டு இவருடைய சொந்த ஊரான திருச்செங்காட்டுக்குடிக்கு வந்துடுறார். அதாவது திருச்செங்காட்டுக்குடியிலேருந்து இவர் தலைநகரத்துக்கு போய் தான் அங்கேருந்து தான் படைகளை வழிநடத்தி போகணும். இப்போ எப்போவுமே வந்து அப்படி தான், நம்ம சொந்த ஊர்லேயே எல்லா விஷயமும் நம்மளுக்கு நடக்குமானா நடக்காது. அதனால் அங்கேருந்து இவர் சொந்த ஊருக்கு வந்துடுறார். சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே கணபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்குது, கணபதீஸ்வர ஆலயம். அந்த ஆலயத்திலே சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்துக்கு தான் இவர் வந்து தினமும் சென்று வழிபாடு நடத்தி அங்கே தான் வந்து இவருடைய சிவ தொண்டுகளை இவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணுறார். அவங்க பேர் என்னன்னா திருவெண்காட்டு நங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை இவர் வந்து திருமணம் பண்ணுறார். திருமணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கும் வந்துட்டு சீராளதேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு வளர்த்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வளர்த்துட்டு வர்றாங்க. ஏன்னா ஒரே பையனாக போயிட்டான், அதனால வந்துட்டு நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சிவனடியார்களுக்கும் வந்து தொண்டுகளை செய்வதை அவர் விடவில்லை. சிவனடியார்கள் சாப்பிடாமல் இவர் வந்து ஒரு நாளும் சாப்பிட மாட்டார். சிவனடியார்களுக்கு திருவமுது படைச்சிட்டு தான் இவர் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை வச்சிருந்தார். அதை தான் சிவ தொண்டாக இவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். தினமும் இவரை தேடி சிவனடியார்கள் வருவாங்க. முதல்ல அவங்களுக்கு திருவமுது படைச்சிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டு தான் இவர் வந்து சாப்பிடுவார். அப்படி சிவனடியார்களுக்கு திருவமுதே படைக்க முடியலன்னா அன்னைக்கு அவர் சாப்பிடவே மாட்டார். அந்த மாதிரி வந்து சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுவும் வந்து நல்லபடியாக போய்கிட்டு தான் இருந்தது. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, இவரால் வந்துட்டு சிவனடியார்களை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இவர் வீட்டுக்கும் எந்த சிவனடியாரும் வரல. அதே மாதிரி வெளியில் போய் இவர் தேடி பார்க்குறார், சிவனடியார்கள் யாராவது கிடைப்பாங்களா, நெற்றியில் திருநீர் வைத்தவர்கள் யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. யாருமே கிடைக்கல இவருக்கு. ஆனாலும் ஊர் ஃபுல்லாக அப்படியே தேடிக்கிட்டே இருக்கார். அந்த நேரத்தில் நம்மளுடைய சிவபெருமான் இவருடைய பக்தியை ஊருக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து வேடம் அணிந்து வருகிறார். என்ன வேடம்? பைரவ வேடம் வந்து அணிந்து வருகிறார். பைரவ சங்கமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பைரவர்கள்லாம் வந்து என்னென்னா இந்த எலும்புக்கூடு மாலை போட்டுக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. நெற்றியில் திருநீரெல்லாம் வச்சுருப்பாங்க. சிவனடியார்கள் தான், ஆனால் அவங்க வந்து வேறு மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க. அந்த மாதிரி பைரவ சங்கமர் வேடம் போட்டுக்கிட்டு இவர் வந்து சிவபெருமான் வந்து நம்மளுடைய பரஞ்சோதியார் வீட்டுக்கு வர்றார். பரஞ்சோதியார் வந்து அந்த நேரத்தில் சிவனடியார்களை தேடி கண்டுபிடிச்சு நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர் ஃபுல்லாக வந்து சிவனடியார்களை தேடுறதுக்காக அவர் ஊர் முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கார்.
இந்த நேரத்தில் சிவபெருமான் வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாதி அப்படிம்பாங்க, அந்த வேலை செய்யக்கூடியவங்க. அதில் வந்துட்டு சந்தன தாதி அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து முதல்ல வந்து பார்க்குறாங்க. வாசலில் சிவனடியார் வந்து நிற்கிறாரு அப்படின்னு பார்த்த உடனே இவங்களுக்கு சிவனுடைய முகம் வந்து எவ்வளவு பொலிவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதா? எந்த வேடம் தரித்தால் என்ன, அவருடைய முகத்தில் வந்து அந்த கலை வந்து அப்படியே தானே இருக்கும். அதை பார்த்த உடனே வந்து இந்த தாதிக்கு வந்து மனசுல வந்து தோணிடுச்சு, இவர் வந்து மிகப்பெரிய தவ வலிமை உடையவராகத்தான் இருக்க வேண்டும். இவ்வளவு பொலிவா இருக்காரே, இவ்வளவு இதா இருக்காரே, இவரை பார்த்த உடனே நம்மளுக்கு அவ்வளோ மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதே. அப்படி பொலிவு நிறைந்தவர் வந்து சிவனடியார் வந்து வாசல்ல நின்றுட்டு இருக்கார். நம்ம போய் கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கணும், அவருக்கு வந்து திருவமுது படைக்கணும், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அவங்க வந்து வாசலுக்கு போறாங்க. போயிட்டு அவருங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் கேட்குறாரு, இதுதான் வந்து சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வீடு இதுதானா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னே ஆமாங்கய்யா, இதுதான் வந்து அவங்க வந்து சிவனடியார்கள் திருவமுது படைப்பாங்க வைப்பாங்க. இன்னைக்கு வந்து திருவமுது படைக்கிறதுக்கு யாருமே கிடைக்கல, அதனால வந்துட்டு அவர் வந்து சிவனடியாரை தேடி கூட்டிட்டு வர்றதுக்காக வெளியில போயிருக்கார், இப்போ வந்துருவாரு, நீங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாதி சந்தன தாதி என்பவள் வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு, இல்லை இல்லை, நான் வந்து அவர் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நான் தனியாக உள்ளே வந்தெல்லாம் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வார்த்தை வந்து நம்மளுடைய பரஞ்சோதியார் அவரின் மனைவியாக இருக்கக்கூடிய திருவெண்காட்டு நங்கையுடைய அவங்களுடைய காதில் வந்து விழுந்தோடனே அவங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. சிவனடியார் வந்திருக்காரு, இவர் எங்கே சாப்பிடாம போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து, இந்த மாதிரி என்னுடைய கணவர் தான் சிறு தொண்டர், அவர் இந்த மாதிரி வெளியில வந்து தேடுறதுக்காக போயிருக்காரு, ரொம்ப நேரம்லாம் ஆகாது, இப்போ வந்துருவாரு, நீங்க தயவு செஞ்சு உள்ள வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு ஆனை மட்டும் கெஞ்சி பார்த்தாங்க. அவர் வந்து முடியவே முடியாது அப்படின்ட்டார். அவர் இல்லாதப்போ அவர் வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன், நான் வந்து பக்கத்தில் வந்து கணபதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து திருவாத்தி அடியில் நான் வந்து உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். திருவாத்தின்னா ஆத்தி மரம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அவர் திருவாத்தி அப்படின்னு சொல்கிறார். திருவாத்தியின் அடியில் வந்து நான் உட்கார்ந்துருப்பேன், அவர் வந்தாருன்னா நீங்கள் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிடுறார். போனதுக்கு அவர் போகவும் இவர் சிறு தொண்டர் வந்து அங்கே வர்றார். பரஞ்சோதியார் வந்து நிற்கவும் அவங்க வந்து மனைவி சொல்கிறாங்க, ஒரு சிவனடியார் வந்தார், இந்த மாதிரி ரொம்ப பொலிவாக இருந்தார், அவர் வந்து உள்ளே வாங்கன்னு எவ்வளவோ நான் சொன்னேன், அவர் கேட்கல, இந்த மாதிரி கோயிலில் ஆத்தி மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னோடனே இவரும் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி நான் வந்து போய் அவரை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் அந்த ஆத்தி மரம் இருக்கிற இடத்துக்கு போறார். போனால் அங்கே வந்து நம்மளுடைய சிவபெருமான் உட்காந்துட்டு இருக்கார். இவரும் வந்து போய் கேட்குறாரு, நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து திருவமுது படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டா வந்து நீ என்ன திருவமுது படைப்ப, என்னெல்லாம் நான் சாப்பிட்றதெல்லாம் வந்து உன்னால் வந்துட்டு செஞ்சு கொடுக்க முடியாதுப்பா, நான் சாப்பிட்றத செஞ்சு கொடுக்கலன்னா என்னுடைய மனசுக்கு திருப்தியாக இருக்காது, அப்போ நீ திருவமுது படைச்சதுக்கு உண்டான பலன் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சிவபெருமான் சொல்கிறார். சொன்ன உடனே அவர் வந்து பரஞ்சோதியார் என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு வந்து அரிதான காரியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா ஆணவத்தில் சொல்லலை, அவர் என்ன சொல்கிறாரு, சிவனடியார்களுக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அரிதான காரியத்தையும் நான் வந்து செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பாசத்தினால ஒரு பக்தியினால அவர் என்ன சொல்லிடுறாரு, எனக்கு அரிதான காரியம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, நீங்க என்ன கேட்டாலும் நான் சமைச்சு உங்களுக்கு பரிமாறத்துக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுறாரு. அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் என்ன சொல்றாரு, நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ, உன்னால் முடிஞ்சா செய்ய, முடியலன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நான் பண்ணுவேன், என்னால் முடியும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து மாதத்திற்கு ஒரு தடவை நான் வந்து பசுவினுடைய மாமிசத்தை தான் நான் வந்து சாப்பிடுவேன், அது மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவேன், அந்த நாள் இன்னைக்கு தான், அப்போ இன்னைக்கு நான் வந்து பசுவின் மாமிசத்தை நான் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றார். பசுவோட மாமிசம் தானே உங்களுக்கு வேணும், என் வீட்லேயே நிறைய பசுக்கள் இருக்குது, பசு மாடு எருமை மாடுன்னு நிறைய வகைகள் எங்கள் வீட்டில் இருக்குது, நீங்களே வந்து உங்களுக்கு எந்த பசுவை சமைச்சு கொடுக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த பசுவை நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறார்.
அதுக்கு வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எனக்கு வந்து நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய பசு எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 வயசான ஒரு பசுவாகத்தான் இருக்க வேண்டும், அதனுடைய உடம்பில் வந்து எந்த சிறு காயங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படிப்பட்ட ஒரு பசுவை நான் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நான் பசுன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பாலகனைத்தான் சொல்கிறேன். அதாவது பசு மாமிசம் அப்படிங்கிறது 5 வயது பாலகனுடைய நர மாமிசம்தான் நான் வந்து பசு மாமிசம் அப்படின்னு சொல்கிறேன், அதை நீ புரிஞ்சிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இவருக்கு வந்து என்னடா அப்படின்னு அப்படிலாம் யோசிக்கல. உங்களுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு போடணும், இப்போ என்ன பாலகனை தானே நான் வந்து உனக்கு சமைச்சு கொடுக்கணும், நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுலேயும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். என்ன கட்டுப்பாடுகள் சொல்லுங்கள், நான் வந்து எப்படி இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு திருவமுது செய்யாமல் நான் விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு பரஞ்சோதியார். உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, அதாவது குலத்திற்கு ஒரே வாரிசாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் 5 வயது பாலகனாக இருக்க வேண்டும். அந்த 5 வயது பாலகனையும் யார் சமைக்கணும் அப்படின்னா தாயார் வந்து பிடித்து கொள்ள, தந்தையார் வந்து அந்த பாலகனை அந்த காய் அறியறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவனுடைய உடலை வந்து அறிந்து போட, அதை வந்து அந்த தாயாரே வந்து பக்குவமாக சமைத்து எனக்கு பரிமாற வேண்டும். இதெல்லாம் வந்துட்டு அந்த தாயாருடைய முழு சம்மதத்தோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இவ்வளவுதானா, நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் அதுக்குள்ளே வந்து எல்லாம் நீங்கள் சொன்னபடிக்கே நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிட்டு அவருடைய மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார். சொன்னதும் அவங்களும் ஒன்றும் பெருசாக ஆச்சரியம்லாம் படலை. இப்படி வந்து நம்ம வந்து ஒரு பாலகனை தேர்ந்தெடுக்கிறதுனா தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் தேர்ந்தெடுத்தா அவங்களுடைய பெற்றோர்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாலகனை கொடுப்பாங்களா, எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி வந்து கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் எந்த தாய் தகப்பனும் நம்மளுக்கு இப்படி ஒரு பாலகனை கொடுக்க போகிறதில்ல அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரே பயமாயிருது. ஐயோ, அப்படின்னா நம்மளால் வந்து இந்த சிவனடியாரா திருவமுது படைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க. ஏன் படைக்க முடியாது, அதுக்காகத்தான் ஒருத்தர் இருக்கானே, என்னுடைய புதல்வன் இருக்கிறானே, என்னுடைய புதல்வனும் இது எல்லா விஷயங்களும் அவனுக்கும் ஒத்து போகுது இல்லையா, அப்போ என்னுடைய புதல்வனையே நம்ம வந்து சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நம்மளுடைய புதல்வனே இருக்கிறானே, அவனையே வந்து நம்ம சமைச்சு கொடுத்துருவோம், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் சமைச்சு கொடுத்துடணும், அவர் ரொம்ப நேரம் அவரை வந்து காக்க வைக்க முடியாது சிவனடியாரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவசரமாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே வந்து பாடம் சொல்லிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு சேர்த்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பிள்ளைய வந்து அவசரமாக தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மா உடம்பு பிடிச்சிக்கிறாங்க, அவர் வந்து தலையை பிடிச்சிக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க, நல்லா வந்து அந்த அறியறதுன்னு வாங்கல இந்த மாதிரி அரிஞ்சு வைக்கிறாங்க, தலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடறாங்க. தலைக்கறி வந்து நம்ம சமைக்க முடியாது, அது வந்து எதுக்குமே வந்து உபயோகப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்தாதியை கூப்பிட்டு இந்த தலைக்கறியை வந்து எடுத்துகிட்டு போயிருமா, இது வந்து சாப்பாட்டுக்கு உதவாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கொடுத்து அனுப்பிடுறாங்க. மீதி எல்லாத்தையுமே வந்து பக்குவமாக சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. வச்சுட்டு வந்து கணவர்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரமாக வந்து அந்த சிவனடியாரை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே கடகடன்னு இவரும் ஓடி போய் அந்த ஆத்தி மரத்தடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்துட்டு கூப்பிட்டுட்டு வர்றார். வைரவர் வேஷத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் அங்கே வந்து திருவமுது படைக்கிறதுக்காக வர்றார். அவரை வரவேற்று உட்கார வைத்து அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அவங்கள வந்து என்னென்ன நியம காரியங்கள்லாம் செய்யணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு இலையெல்லாம் விரித்து அதில் வந்துட்டு என்னென்ன செஞ்சுருக்காங்களோ அத்தனையும் வந்துட்டு வகை வகையாக இது வந்து இது வந்து இது அப்படின்னு சொல்லி வகை வகையாக எல்லாத்தையும் வந்து பரிமாறி வைக்கிறாங்க. வச்ச உடனே அவர் என்ன கேட்குறாரு சிவபெருமான், தலை எங்க அப்படின்னு கேட்குறாரு. தலையை வந்து நீங்கள் சமைச்சு வைக்கலையா? உடனே பரஞ்சோதியார் சொல்கிறாரு, தலைக்கறி வந்து கறிக்கு உதவாது, சாப்பிட்றதுக்கு உதவாது, அதனால தான் வந்து அதை வந்து நாங்கள் சமைச்சு வைக்கலை அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் வந்து தலைக்கறியெல்லாம் சாப்பிடுவேன், நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது பரஞ்சோதியாருடைய மனைவிக்கு. ஐயோ, இது தெரியாமல் நான் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேனே தாதி கிட்ட, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முழிக்கிறாங்க. பக்கத்துலேயே தான் அந்த சந்தன தாதி அப்படிங்கிறவங்களும் பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க கிட்ட, இது வந்து நான் அந்த தலையவும் நான் சமைச்சு வச்சுருக்கேன்,
நீங்கள் சம்மதம் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்தாதி சொல்கிறா. சொன்னதுக்கப்புறமா அது சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா, வந்து சிவனடியார் கேட்குறாரு, சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அதையும் எடுத்துகிட்டு வராங்க. அதையும் வந்து இலையில பரிமாறியாச்சு. பரிமாறின உடனே இவர் வந்து என்ன சொல்கிறார், இவ்வளோ கறியவும் என்னால் ஒரு ஆளாக நான் சாப்பிட முடியாது, என் கூட சாப்பிட்றதுக்கு ஏதாவது சிவனடியார் கிடைச்சா கூட்டிட்டு வாங்க, அப்போ தான் வந்து என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னோடனே, ஐயோ இது என்ன பெரிய இதாக போச்சு, இவரை வந்து சாப்பிட வைக்க முடியாமல் போயிருமோ, இன்னைக்கு ஏற்கனவே சிவனடியார் கிடைக்கல, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான் வந்து தேடிட்டேன் கிடைக்கல, இவர் திடீர்னு சிவனடியாரை கூட்டுவான்னு சொல்கிறாரு, சரி இருங்க நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். நான் திருப்பவும் ஊர் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வரார். சுற்றிட்டு வந்தால் கூட சிவனடியார்கள் கிடைக்கல. பரஞ்சோதியார் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தோடனே சிவபெருமான் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து சிவனடியார்கள் கிடைக்கவே இல்லை, நெத்தியில் திருநீர் வச்ச ஒருத்தர் கூட கண்ணுக்கு வந்து படவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறார், நீயும் தானே நெத்தியில் திருநீர் வச்சிருக்க, நீயும் தானே சிவனடியார், நீயே என் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே திருப்பியும் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நீயும் உன்னுடைய மனைவியும் 2 இலையை போடுங்க, எனக்கு படைச்சிருக்கிறதுலேருந்து பாதியை வந்து எடுத்து நீங்கள் உங்களுடைய இடையில வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, என் கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அது சொன்னதுக்கப்புறம் அதை வந்து தட்ட முடியாது இல்லையா, அவர் மனைவியும் சரி அவரும் சரி 2 இலைகளை போட்டு எல்லாத்தையும் எடுத்து அவர் சொன்னபடிக்க 3 இலையில பங்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும் பொழுது முதல்ல வந்து பரஞ்சோதியார் சாப்பிட உட்கார்றாரு. இவர் கூட சாப்பிட உட்காந்துட்டு இவர் வந்து சாப்பிடாம போயிடுவாரோ அப்படிங்கிற அவசரத்தில் இவர் என்ன பண்ணிடுறாரு, சிவபெருமான் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து கடகடன்னு எடுத்து வாயில் வைக்க போனார். உடனே வந்துட்டு அவர் கேட்குறாரு சிவபெருமான், என்ன அவ்வளோ அவசரம் உனக்கு, நானே இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீ எப்படி கடகடன் எடுத்து வாயில் வைக்க போகிற, எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு கேட்டுறாரு. இல்லை அப்படி இல்லை, நான் வந்து சாப்பிடாம இருந்தால் நீங்கள் வந்து சாப்பிடாம போயிடுவீங்களோ அப்படின்னு கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு, உனக்கு ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அந்த பையனை கூப்பிடு, அந்த பையனை கூப்பிட்டு இந்த 3வது இலையில உட்கார வச்சு சாப்பிட சொல்லு. ஏன்னா அவர் மனைவிக்கும் சேர்த்து ஒரு இலை வந்து பரிமாறிட்டாங்க, 3 இலையா பரிமாற சொன்னார்ல, அதில் வந்துட்டு இவர் மட்டும் தான் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்காரு, மனைவி வந்து சாப்பிட உட்காரல. அப்போ வந்துட்டு உன் குழந்தைய கூப்பிட்டா வந்துட்டு அவன் இந்த இலையில அவன் உட்காந்து சாப்பிடுவான், நம்ம 3 பேரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொன்னோன்னே இவருக்கு வந்து பக்குன்னு ஆயிடுது. எப்படிரா இவர்கிட்ட நம்ம சொல்றது, என்ன சொல்றது ஏது சொல்றது, கூப்பிட வர சொல்றாரே, இவர் வந்து சாப்பிடாம போயிட, கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன மனசுல ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி நடந்துருச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு எதுவுமே கவலை இல்லை, இவர் சாப்பிடாம போயிடுவாரோ அப்படின்னு தான் அவங்க வந்து கவலைப்பட்டாங்களே தவிர, அதை தவிர வேற சிந்தனையே அவங்க 2 பேருக்கும் இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, கடகடன் வாசலுக்கு ஓடி போனாங்க. ஓடி போயிட்டு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த குழந்தையோட பேர் சீராள தேவர் இல்லையா, அவரும் கூப்பிடுறாரு, அந்த அம்மாவும் கூப்பிடுறாங்க, சீராளா எங்கடா இருக்க, வாடா, இந்த மாதிரி சிவனடியார் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு, நீ வந்து சாப்பிட்டாதான் சாப்பிடுவாராம், எங்கே இருக்கன்னு அந்த தெரு ஃபுல்லாக தேடுறாங்க. தேடின உடனே இந்த அம்மா அப்படியே கத்துறாங்க, சீராள தேவா வா அப்படின்னு கத்துறாங்க. கத்துனோடனே இந்த குழந்தை எங்கே இருந்தோ ஓடி வந்துட்டான். ஓடி வந்து பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா அது நம்ம பிள்ளை இப்படி ஓடி வர்றான், இவனை தானே வந்து நம்ம வெட்டி சமைச்சு வந்து சிவனடியாருக்கு பரிமாறி இருந்தோம், எப்படி ஓடி வரான் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, ஆஹா நல்ல வேலை வந்துட்டான், இவனை கொண்டு போய் உட்கார வச்சுட்டா சிவனடியார் சாப்பிட்ருவார் அப்படின்னு சொல்லிட்டு கடன் அவனை தூக்கிட்டு போய் அந்த இலையில உட்கார வைக்கிறதுக்கு போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே சிவனடியாரை காணும், சிவனடியாரையும் காணும், அங்கே இலையில பரிமாறியிருந்த அந்த கறிகளையும் காணும், எதுவுமே காணும். இவங்களுக்கு ஒரே வந்து கலக்கமாக போயிடுச்சு. ஐயோ சிவபெருமான் சிவனடியார் சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியலையே, அவர் எங்கே போனாருன்னு தெரியலையே, இந்த மாதிரி வந்து இலையிலாம் சாப்பாடு வச்சுருந்தேன் சாப்பாடையும் காணலையே, இவங்க சாப்பிட்டு போனாங்களா சாப்பிடாம போனாங்களா, எங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய சோதனை வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே சிவபெருமான் வந்து இடைவாகனத்தில் வந்து காட்சி கொடுக்குறார். ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர்கள் கூடவே நம்மளுடைய முருகப்பெருமானும் இருந்து காட்சி கொடுக்குறாங்க. அதாவது தாய் தந்தை மகன் 3 பேரும் சேர்ந்து காட்சி கொடுக்குறாங்க. அதாவது சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய் தந்தை கூட முருகன் இருக்கக்கூடிய இந்த கோலத்தை வந்து சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோமாஸ்கந்தராக நம்மளுடைய பரஞ்சோதியாருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சந்தனதாதிக்கும் நம்மளுடைய சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, முருகப்பெருமானின் திருவருளும் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்தது. அதன் காரணமாக
அந்த நிலைமையிலேயே அந்த உடலோடையே அவங்க அப்படியே வந்து சிவலோகத்துக்கு போயிட்டாங்க. பக்கத்திலே இருந்து இவர்கள் நம்மளை தரிசனம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தனை பேரையும், இந்த 4 பேரையுமே வந்து அப்படியே வந்து சிவலோகத்திற்கு சிவபெருமான் அழைத்து சென்று விட்டார். இப்படிதான் வந்துட்டு நம்மளுடைய பரஞ்சோதியாரை வந்து அவருடைய பக்தியை உலகுக்கு தெரியப்படுத்தி அவரை கொண்டார் நம்மளுடைய சிவபெருமான். இதனால தான் வந்து அவரை வந்து நம்ம இன்னைக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் பரஞ்சோதியார் என்ற பெயர் கொண்ட சிறு தொண்ட நாயனாரின் வாழ்க்கை வரலாறு என்பது. நமச்சிவாய்.